விஜய் சித்து டைரக்ஷன் பண்ணி நடிக்கிற டயக்ராம் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஆண் பாவம் பொல்லாதது படத்துலேருந்து இப்போ ஒய் ஆண் பாவம் அப்படின்ற வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ நல்லாயிருக்கு. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மனோஜ், ரியராஜ் லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படத்தை 4DXலையும் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் ஜூன் 13 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு 6 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஜோரா கைத்தட்டுங்க படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் இந்த மே 16 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் யோகி பாபு லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. படம் மே 16 ரிலீஸ் ஆகுது. STR 49 படத்துலேருந்து பூஜையை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் STR லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஐஎம் கேம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா பூஜையை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை நியூ ஃபோட்டோஸ் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் லீடர் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் கதிர் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். விஜய் சேதுபதியோட 52வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் தலைவன் தலைவி. இந்த படத்துலேருந்து டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபேமிலி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பைசன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் இப்போ துருவிக்ரம் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் சொட்ட சொட்ட நனையுது. இந்த படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். தொடரும் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் தமிழ் டப்பிங் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மே 9 தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஏஸ். இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா USA கனடா தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா சைன் என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் வர மே 23 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோவே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ராட்சசன் 2 படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் ஆகி படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சூர்யா 45 படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் டேட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட சேர்த்து தான் பைசன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். RJ பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்துலேருந்து இப்போ OTT ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் மே 8 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பெஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.